அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை பணிந்து வணங்கி தெரிவித்துக் கொண்டு, Be the leaders அமைப்பினுடைய போதையில்லா தமிழகம் முதல் மாநில மாநாடு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கின்ற வள்ளுவனது வாக்குக்கு ஏற்ப ஒழுக்கம் ஒருவருக்கு எல்லா நன்மைகளையும் சிறப்பையும் தருவதாகும். ஆதலால் அந்த நல்லொழுக்கத்தை உயிரை காட்டிலும் மேலானதாக கருதி போற்றி காக்க வேண்டியது நம் கடமை. ஒழுக்கத்தின் மேன்மையை மிக ஆழமாக உணர்த்தும் இக்குறள் நன்னெறியின் அவசியத்தை உலகிற்கு அழுத்தமாக கூறுகின்றது. அவ்வழி நடக்கும் Be the leaders அங்கத்தினர் என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ள வேண்டும். பெரும் மதிப்பிற்குரிய நம் தலைமை விருந்தினர், Be the leaders மாநாட்டு நாயகன், முன்னாள் IPS அதிகாரியுமான கே. அண்ணாமலை IPS அவர்களை இந்த மாபெரும் Be the leaders மாநாட்டின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு கே. வசந்தராஜன் அவர்களே, மேடையின் அருகே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, சிறப்பு விருந்தினர்களே, சமூக ஆர்வலர்களே, ஊடக நண்பர்களே, இளைஞர்களே, நமது மாவட்டம் இல்லாது தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும், நம் தமிழகத்தை தாண்டி நம் தேசம் முழுவதும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு, Be the leaders அமைப்பின் சார்பில் போதையில்லா தமிழகம் என்ற உயரிய லட்சியத்தை முன்னிறுத்தி நடைபெறும் இந்த முதல் மாநில மாநாட்டிற்கு உங்கள் அனைவரையும் இதயம் கனிந்து அன்புடன் வரவேற்கின்றேன். போதை என்பது ஒரு தனி மனிதனின் பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் நிம்மதியையும் சமூகத்தின் முன்னேற்றத்தையும் பாதிக்கும் சவாலாகும். அதனை எதிர்கொள்ள விழிப்புணர்வும் ஒற்றுமையும் செயல்பாடும் அவசியமாகின்றது. அந்த நோக்கத்திற்காகவே இன்று நாம் அனைவரும் ஒரே மேடையில் இணைந்திருக்கின்றோம். இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்காக அயராது உழைத்து பலரையும் ஒருங்கிணைத்து சிறந்த ஏற்பாடுகளை செய்து வரும் ஆயிரக்கணக்கான Be the leaders அங்கத்தினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்று தனது வருகையால் நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்க வருகை தரவுள்ள நமது அன்பு தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்களை பலத்த கரகோஷத்தோடு நாம் வரவேற்று மகிழ வேண்டும். இன்று இந்த மாநாட்டில் எடுக்கப்படும் நல்ல சிந்தனைகளும் உறுதிமொழிகளும் நாளைய போதையற்ற தமிழகத்தை உருவாக்கும் விதைகளாக அமைய வேண்டும். வாருங்கள், கைகோர்ப்போம், விழிப்புணர்வை பரப்புவோம், போதையில்லா தமிழகம் என்ற லட்சியத்தை நனவாக்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, வாழ்க தமிழ், வெல்க போதையில்லா தமிழகம். நன்றி, வணக்கம்.